நான் சொல்லுவேன் தைரியமாய், நாம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா சம்திங் ராங் கோயிங் டு பி ஹேப்பன். ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பெரிய ஆபத்து உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இது அச்சாரமா இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவான், நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன்னு சொல்லுவான். நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டே இருங்க சார், நான் என்ன பண்ணிடுறேன், நீ பின்னாடியே போயிருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய ஸ்தானத்தில் நிற்கணும். என்ன நடந்தாலும் நான் முன்னாடி நிக்கணும். என்னுடைய ஸ்தானம் அது சிறியவையா இருந்தாலும் சரி, பெரிய ஸ்தானமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்தானத்திலே நான் நிற்கும் பொழுது மாத்திரமே நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சுகபோகமான வாழ்க்கையை ஆசைப்பட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம். 8 மணிக்கு தானே ஆராதனை, மெசேஜ் 9:30 மணிக்கு தானே பாஸ்டர் கையில மைக்க கொடுப்பாங்க. 9:15 போய் என்ன பண்ணிடலாம், அந்த தாவீதை போல படுக்கையை நேசித்து கொண்டு இருக்க என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை அல்லேலூயா முடக்கி கொள்ளட்டும், பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும்.